இந்த ஷார்ட் வீடியோல வரலட்சுமி பூஜையின் புனர்பூஜை பத்தி தான் பார்க்க போறோம். நான் வியாழக்கிழமை அம்மனை வீட்டுக்கு அழைச்சதுனால சனிக்கிழமை தான் புனர்பூஜை செஞ்சேன். அன்னைக்கு சாயந்தரம் அம்மனுக்கு பிரசாதம் தீபாராதனை எல்லாம் காமிச்ச பிறகு அம்பாள் அப்படியே தூக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அரிசி பைக்கு மேல அப்படியே வச்சிடணும். அதாவது அன்னபூரணி தேவியா எப்பயுமே வீட்டுல நிலைச்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம புனர்பூஜை செய்யறோம். எல்லா வருடங்கள் மாதிரியும் இந்த வருடமும் வரலட்சுமி பூஜை அம்மன் அழைச்சதுல இருந்து வெள்ளிக்கிழமை பூஜை மற்றும் இல்லாமல் புனர்பூஜையும் நல்லபடியா முடிஞ்சது. இந்த புனர்பூஜை வீடியோவோடையே நான் ரிட்டன் கிஃப்டா கொடுத்த கோமாதாவையும் பார்க்கலாம். இப்போ ரிட்டன் கிஃப்ட்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எனக்கு இந்த கோமாதா ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு நம்ம இந்த கோமாதா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாதா தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ரிட்டன் கிஃப்ட்டும் புனர்பூஜை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.